இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் ஆஃப் Galaxy M14 சாம்சங் Galaxy M14 மொபைல் ஃபோன் தான். ஸோ நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நமக்கு பார்சல் வந்திருக்கு, இன்னைக்கு டெலிவர் ஆகிருக்கு. ஸோ வாங்க பிரித்து பார்த்துடலாம். ஸோ M14 பார்த்தீங்களா அமேசானில் 10,999 rupees வந்துச்சு, இன்க்ளூடிங் டாக்ஸஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம சாம்சங் Galaxy M14 ஓட பாக்ஸு சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 18,990 போட்டிருந்துச்சு எம்ஆர்பி. பட் வேற அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் ப்ரைஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB 6000 mAh பேட்ரி. ஸோ வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன போட்டிருக்காங்கன்னா பேக் சைடில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்குது, 50 MP மெயின் கேமரா 50 மெகா பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 13 மெகா பிக்சல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் பேட்ரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 6000 mAh 25 watts சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்ரு என்னன்னா இதில் வந்து நமக்கு சார்ஜர் வராது, ஜஸ்ட் டேட்டா கேபிள் மட்டும்தான் வரும். C2C டேட்டா கேபிள். சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். 25 watts சார்ஜர் வாங்கினா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற என்ன போட்டிருக்காங்கன்னா லென்த் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 16.72 சென்டிமீட்டர் ஃபுல் ரெக்டாங்கிள் ஃபோன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டடு கார்னர்ஸ். யூஸ்வலாக சாம்சங்கில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது டிசைனு. 16.30 சென்டிமீட்டர் ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 MP + 2 MP + 2 MP, அது என்ன ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 MP ஃப்ரண்ட் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஓஎஸ் வந்து 2 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப் டு 4 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். ஸோ நம்ம ஓஎஸோட 2 ஜென்ரேஷன் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து 4 yearsக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் வித் இந்தியா சிம் கார்டு ஒன்லி. ஸோ ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது இந்தியா சிம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் ஐ திங்க் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் ட்ராவல் எல்லாம் பண்ணால் அங்கே இருக்கிற சிம்மும் யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணும்போது தான் தெரியும், ஏன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் யூசேஜ் மட்டும்தான் இந்தியா சிம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் ஃபார் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்கு. Galaxy M14 5G. இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். So do not accept the seal, do not accept if seal is broken அப்படின்னு போட்டிருக்காங்க. caution sealed package. ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்டாக இந்த ஃபோன் ஏன் வாங்கினோன்னா 6000 mAh பேட்டரிங்க. நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுனால பேட்டரி பேக்கப் நிறைய வேணும். ப்ரீவியஸாக வச்சுருந்த மொபைலில் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது சார்ஜ் கம்மியாகிடும். எப்போவுமே வந்து நாம் டேட்டா பேக்கப், அதாவது பேக்கப் சார்ஜர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பிரிச்சாச்சு, இங்கே பாருங்கள். ஸோ மேலே வந்து ஒரு சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. கவர் பிரிச்சிருவோம். கவர் பிரிக்கிறதுக்கு இங்கே ஏரியா இருக்குது. இதில் வந்து டச் இதுவும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பனிங்க்கு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான், இது வந்து ப்ளூ டீல் 3 கலர்ஸ் வருது. ஸோ இது வந்து ப்ளூ டீல். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், கீப் திஸ் லேபிள் இன்டாக்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடியே வந்து IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. IMEI நம்பர் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் ஏதாவது மொபைல் லாஸ் எல்லாம் ஆச்சுன்னா நம்ம IMEI நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பற்றி பேசிட்டோம். 6GB RAM. நைஸ்.
ஸோ நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் வந்து நான் சிம் போடல, பட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். முக்கியமாக கேமரா, அதெல்லாம் ஸ்பீட் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் பாஸ்கோட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து லேட்டர் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்வைப் பண்ணி நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீடாகவே இருக்குது. நம்ம டச் ஸ்க்ரீன் எல்லாம் வந்து ஸ்பீடாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓப்பனிங் டைம் எல்லாம் வந்து செகண்ட்ஸில் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. முக்கியமாக கேமரா பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம கேமரா குவாலிட்டி பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ஸோ பிக்சல்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பேக் கேமரா. ஃப்ரண்ட் கேமராவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் கேமரா பார்த்தாச்சு. ஸோ இங்கே பாருங்க, பரவாயில்ல. ஸோ நல்லா க்ளீனாக கேப்சர் பண்ணுது, நேச்சுரல் சன்லைட்டில் கூட. குட். ஸோ வீடியோ குவாலிட்டியும் வந்து நான் எடுத்து பார்த்தேன், நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃபில்டர் ஸ்ட்ரென்த்து இதெல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வ்ளாகர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போர்ட்ரேட் பிக்சர்ஸ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோவில் கான் ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் இன் திஸ் மோட் அப்படின்னு இருக்குது. ஐ திங்க் ஒரு மோடில் வந்து ஜூம் பண்ண முடியல, பட் ஹெச்டி எஃபிஎஸ் ரெண்டுமே இருக்குது. ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபீச்சர் இருக்குது, ஃபேஸ் ஸ்மூத்னஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோ பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ், நீங்கள் எடுத்த வீடியோஸை வந்து கேலரியில் பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஃபீச்சர்ஸ் முக்கியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. வீடியோ ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லிட்டு எதுக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் வீடியோ மூவிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஷேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஸோ வ்ளாக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வ்ளாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வழியில் கிடைக்கிற ஒரு சூப்பரான மொபைல் ஃபோன்னு சொல்லுவேன், சாம்சங் 14. ஏன்னா உங்களுக்கு வந்து 128 GB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. பேட்டரிங்கிற பாருங்க, ஆமாம், பேட்டரி சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நிறைய எடுத்தால் கூட உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கும் ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி சார்ஜும் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மொபைல் சூஸ் பண்ணது. ஸோ அரௌண்ட் 11,000 நமக்கு இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னா வந்து நல்லது தானே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஹை எஃபிஷியன்சி வீடியோஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெச்இவிசி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணால் வந்து ஸ்பேஸ் கம்மியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவ் செல்ஃபீஸ் அஸ் ப்ரிவியூட், அதுக்கப்புறம் ஆட்டோ ஹெச்டிஆர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிட் லைன்ஸ், லொக்கேஷன் டேக்ஸ், ஷூட்டிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேக் பிக்சர்ஸ் வித் அன் எக்ஸ்ட்ரா ஷட்டர் பட்டன், யூ கேன் மூவ் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஷோ பாம் நாட் அவைலபிள் த கரண்ட் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்னாப்சாட் லென்சஸ் இன் ஃபன் மோட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அபவுட் கேமரா சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸோனிஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பிரிக்கும்போது சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 2 அப்கிரேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ நல்லாவே இருக்குங்க, கேமரா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. சார்ஜிங் வந்து 6000 mAh இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ நேரம் வந்து நமக்கு சார்ஜ் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் டைம்லேயும் நம்ம vlogs எடுக்கிற டைம்லேயும், முக்கியமாக ட்ராவலிங் டைமில் நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் ஸ்டோர் பண்ணுறது போக வீடியோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரம் கம்மியாகும்ல. ஸோ எவ்வளோ டைமுக்கு வந்து நமக்கு சார்ஜ் நிற்குதுன்னு பார்க்கணும். நான் ஏர்லியராக வச்சுருந்த மொபைல் வந்து ஹாஃப் டேக்கு தான் தாங்கும். ஸோ ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்தாவே வந்து, ஐ மீன் 2-3 வீடியோஸ்னால் 2-3 லாங் வீடியோஸ், அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 minute வீடியோஸ்லாம் எடுத்தால் ஒரு 30-40 minutesக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி நம்ம ஷூட் பண்ணால் கிட்டத்தட்ட 40-30க்கு வந்து பர்சன்டேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மொபைல் பார்க்கணும், அட்லீஸ்ட் மினிமம் 1 day வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணால் மறுபடியும் ஈவினிங் சார்ஜ் பண்ணால் போதும் நமக்கு. ஸோ வேறு என்ன இருக்குன்னா, டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து ப்ளே ஸ்டோருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேலரி போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேமரா இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட் டேப் இருக்குது. அது போக டிஃபால்ட் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கொடுத்துருக்காங்க, ஃபோன்பே, நெட்ஃப்ளிக்ஸு, ட்ரூ காலர், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை இதெல்லாம் இருக்குது. லிங்க்டின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் இதை கிளிக் பண்ணாவே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சில ஆப்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக சிஸ்டமில் மொபைலில் இருக்கிறதுங்காட்டி அதை மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் அதர் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்துடுது, நாம் தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வேறு என்ன பார்க்கணுன்னா செட்டிங்ஸ் போயிட்டு பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளைட் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிம் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூயல் சிம், அதுக்கப்புறம் அடிஷ்னல் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரே ஸ்லாட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னும் வந்திருக்கு நமக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் பார்க்கலாம், மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டெத்தரிங்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த இதில் வந்து சார்ஜர் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து C2C சார்ஜர், ஓகேவா, C2C சார்ஜர். ஸோ இதை வச்சு நாம் சார்ஜ் போட்டுக்கணும், தனியாக சார்ஜர் வாங்கிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாக்ஸில் வரல, உங்களுக்கு டேட்டா கேபிள் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சார்ஜிங் கெப்பாசிட்டி ஆகட்டும் 6000 mAh, அதுக்கப்புறம் உங்களுக்கு 128 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 6 GB RAM, எக்ஸோனிஸ் சாஃப்ட்வேரு. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது. 50 MP ரியர் கேமரா அண்ட் 16 MP ஃப்ரண்ட் கேமரா. ஸோ கேமரா குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர் ரேட்டுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி M14 வந்து சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஸோ எஸ்பெஷலி ஃபார் நியூ பிளாகர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 10,000-12,000 ரேஞ்சில் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M14 வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஸோ பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேனல் தான், பட் ஆனால் கொஞ்சம் எனாபிள்டாக இருக்குங்காட்டி லுக் நல்லாவே இருக்குது. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி மொபைல்ஸோட லுக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட்டும் வந்து அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா 6000 mAh பேட்ரி அப்படிங்கிறதுனால. அதர்வைஸ் உங்களுக்கு ஹேண்ட்லிங் எல்லாம் நல்லாவே தான் இருக்குது. ஸோ யூசேஜ் வந்து நல்லாவே தான் இருக்குது. யூஸ் ஆக அந்த கனம் வந்து நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது குட்டி மொபைல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக் 6000 mAh பேட்டரி இருக்கிற மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியும். பட் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸு, லுக் வைஸு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ். See you.